டெல்லியில் சிக்கிய பிளாக் ஷீப், 200க்கும் மேற்பட்ட அந்நிய சக்திகள் ஊடுருவல், தட்டி தூக்கும் NIA. டெல்லியில் நீட் தேர்வுக்கு எதிராக கரப்பான்பூச்சி தலைமையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் மாணவர்கள் என்கிற போர்வையில் சமூக விரோதிகள் ஊடுருவி இருக்கும் தகவல் ஒட்டுமொத்த இந்தியாவின் உளவுத்துறையையும் அலர்ட் செய்திருக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர் போராட்டத்தில் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து, பிரதமர் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோஷங்கள் எழுப்ப காரணம் என்கின்ற சந்தேகம் பலருக்கு எட்டியது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஊடுருவிய சில சமூக விரோதிகள் இந்த போராட்டத்தை திசை திருப்பி ஒரு கட்டத்தில் போலீசார் மீது கல்வீச்சு மற்றும் தாக்குதல் நடத்தியதன் காரணமாக டெல்லி போராட்டம் கலவரமாக உருவெடுத்தது. ஒரு கட்டத்தில் தடையை மீறி பாராளுமன்றத்தில் கலவரக்காரர்கள் நுழைய முற்பட்ட போது ஒட்டுமொத்த டெல்லியுமே மிகப்பெரிய பதற்றத்திற்கு உள்ளானது. இந்த நிலையில் அதிரடியாக ஜந்தர் மந்தரை சுற்றி ராணுவம் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களை கட்டுக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கம். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒவ்வொருவரும் நீண்ட பரிசோதனைக்கு பின்பு வெளியே அனுப்பப்பட்டு வருகிறார்கள். காரணம், ஜந்தர் மந்தரில் இருக்கும் அனைத்து CCTV ஃபுட்டேஜையும் AI தொழில்நுட்பத்துடன் ஆய்வு செய்து வரும் மத்திய புலனாய்வு அமைப்பு அதில் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் புகைப்படத்தை சேகரித்து அவர்களின் ஆதார் கார்டு மூலம் அவர்கள் பின்னணியை நோண்டி எடுத்து வருகிறது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்த போராட்டத்திற்காகவே இந்தியா வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 300க்கும் மேற்பட்டவர்கள் பல குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்பதையும் உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு உணவு வெளிநாடுகளிலிருந்து ஆர்டர் செய்யப்பட்டு அங்கிருந்தே உணவுக்கான பணம் செலுத்தப்பட்டு இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறது உளவுத்துறை. குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களை பங்களாதேஷ், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு எத்தனை உணவுகள் பார்சல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் அங்கிருந்தே ஆர்டர் செய்து கொடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த போராட்டத்தின் பின்னணி குறித்த சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நேபாள், பங்களாதேஷ் போன்ற மிகப்பெரிய கிளர்ச்சியை உண்டாக்கி பாராளுமன்றத்தை சூறையாட வேண்டும் என்பதற்காகவே பல கருப்பு ஆடுகள் இந்த போராட்டத்தில் ஊடுருவி இருப்பதை மத்திய உளவுத்துறை கண்டறிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கருப்பு ஆடுகள் அடையாளம் காணப்பட்டு இருப்பதால் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக ஜந்தர் மந்தரை லாக் செய்திருக்கும் இராணுவம் ஒவ்வொருவராக அடையாளம் காணப்பட்டு வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் ஜந்தர் மந்தரில் சிக்கியிருக்கும் கருப்பு ஆடுகள் தப்பிக்க வழியின்றி தவித்து வருவதாகவும், மேலும் முகமூடி அணிந்து கலவரத்தில் ஈடுபட்டவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்துகிறது டெல்லி வட்டாரங்கள். இந்த நிலையில் டெல்லியில் ஊடுருவி இருக்கும் கருப்பு ஆடுகள் இனி இராணுவத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்றும், மேலும் இந்த போராட்ட களத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு களமிறங்கி மிக தீவிரமாக விசாரணையை தொடங்கி இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகியுள்ள நிலையில் வெளிநாடுகளில் இருந்து வந்த 200க்கும் மேற்பட்டவர்களின் பாஸ்போர்ட் முடக்கம் செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது.